வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரே கல்லில் 2 மாங்காய் ஒரே குருமாவில் 2 விதமாக செய்ய போகிறோம். வெஜ்ஜாகவும் செய்ய போகிறோம், நான்வெஜ்ஜாகவும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி தொக்கு தாங்க, தக்காளி குருமா பண்ண போகிறோம். நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு தக்காளி குருமா. இன்னும் தக்காளி இல்லை பாதி வதக்கிப்போம், பாதி தக்காளி பாதி வெங்காயம் வதக்கி அரைச்சிக்கி வச்சுக்கலாம். இது குழம்புக்கு போடுறதுக்கு வச்சுக்கலாம். குழம்புல போடுறதுக்கு பாதி, வதக்கிறதுக்கு பாதி வச்சுட்டு வதக்கி அரைச்சிட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள். இது கரம் மசாலா பவுட்ரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு பவுட்ரு, தேங்காவோட ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைப்பேன். இதே மாதிரி ஒரு இலை, ஒரே ஒரு இலை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை வதக்கிட்டு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு பார்க்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போக வதக்கிட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கினா நல்லா வதங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியே இல்லாத டயத்தில் நம்ம தக்காளி நிறைய சீப்பாக வைக்கிற டயத்துலையும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இது பெருஞ்சீரகமும் போட்டுவிட்டோம், பவுட்ரு பெருஞ்சீரகம். இது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம இப்போ தக்காளியும் வெங்காயம் வதக்கி வச்சது நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பூ போட்டு வச்சுருக்கேன், அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதுருக்கு பாருங்கள். அதில் நான் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். நம்ம பாதி வதக்கி வச்சுருக்கோம், பாதி அரைச்சி விட்டுட்டோம். நல்லா திக்காக இருக்குது. இந்த மிளகா ஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். சால்ட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வதங்கிறதுக்கு மட்டும்தான் சால்ட்டு போட்டோம். இப்போ மொத்தத்துக்குமா பார்த்து சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸு
பிகினர்ஸ் யார் வேணாலும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இப்போ சூப் குடிக்கிறான்னா கேளு. இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஒரு சின்ன முடி தேங்காயும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்தோடனே சூப் ரெடி ஆகுது. சூப் ஸ்டைலில் ஒரு குழம்பு, தக்காளி சூப் ஸ்டைலில் ஒரு குழம்பு, நல்ல மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா, ஸ்வீட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டி. மேலே நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சுன்னா இறக்கிட வேண்டியதுதான். இந்த குருமா, டொமேட்டோ குருமா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே எம்மியாக இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த குருமாவில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றினோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம முட்டை போடுறதால காரத்தை அடைக்கிடும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கினா சுவையான முட்டை குருமா ரெடி ஆகிடுங்க. இதுவும் அருமையாக இருக்கும். இதுவும் வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்லேயும் சேர்த்து செஞ்சுட்டா பாருங்கள். டின்னருக்கு இப்போ 2 குருமா, ஒரே குருமா தான். ஒன்றில் வந்து முட்டை உடைச்சி ஊற்றிருக்கோம், ஒன்றில் வந்து பிளைன் குருமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.